கோவை மாவட்டம் போத்தனூர் செட்டிப்பாளையம் பகுதியில் கேரளாவின் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர். கோவை மாநகராட்சியின் கழிவுநீர் பண்ணை போத்தனூர் செட்டிப்பாளையம் சாலையில் உள்ளது. இங்கு மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டுகளிலிருந்து தினமும் சேகரிக்கப்படும் 700 டன் கழிவுப் பொருட்கள் கொட்டப்படுகிறது. இவற்றுடன் மருத்துவ கழிவுகளும் கொட்டப்படுவதால் தொற்று நோய் பீதியில் அப்பகுதிவாசிகள் உள்ளனர். குறிப்பாக கேரளாவிலிருந்து இப்பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டிவிட்டு போவதால் பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர். மருத்துவ கழிவு மற்றும் ரசாயன கழிவுகளின் மூலமாக நிலத்தடி நீர் மஞ்சள் நிறமாக காட்சியளிக்கிறது. அந்த மஞ்சள் நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தினாலும் குளிப்பதற்கும் துவைப்பதற்கும் பயன்படுத்தினாலும் மக்கள் பேராபத்தை, அதாவது தொற்று நோய்களும் தோல் சம்பந்தமான நோய்களாலும் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களாலும் பாதிக்கப்படுவதால் அந்த நீரை உபயோகப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் அவல நிலைக்கும் ஆளாக்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே மருத்துவ கழிவுகளை கொட்டாமல் அந்தந்த மருத்துவமனைகளிலே ஆய்வு செய்து இந்த மருத்துவ கழிவுகளை அவர்கள் சுழற்சி முறையிலே அதை மேற்கொள்கிறார்களா என்பதை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திக் கொள்கின்றோம். கொந்தளித்து போயுள்ள பொதுமக்கள் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். லாரி டிரைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கழிவுகளை கொட்டுவதில் கேரளாவாக இருந்தாலும் உள்ளூர் நிர்வாகமாக இருந்தாலும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதிவாசிகள் வலியுறுத்தியுள்ளனர்.